இங்கிரணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திர முன்னின்றான் யாவன் தங்கு கடற்புவிவரைப் பின்னடியோனாதி சகலருக்கு மூறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெய்ச்சரித முடிவேற்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்கள சின்மய மதுர தமிழ் செம்பாடல் வாரிமடம் அடையொடுத்து வளருமன்றே. பீமராஜன் விரும்பிய பிள்ளவரம். தங்கள் நாட்டு அரசனும் அரசியும் மறுபடியும் திரும்பி வருவதை தெரிந்து கொண்ட ராஜபிரதானிகள் உற்சாகத்தோடும் சகல தரப்புகளோடும் எதிர்கொண்டு வரவேற்று வாத்தியங்கள் முழங்க மக்களின் வாழ்த்தொழிகள் பொங்க ஊர்வலமாக அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார்கள். பீமராஜன் ஏராளமான தான தர்மங்களை வழங்கி மக்களுக்கு இன்னுரையும் கூறிவிட்டு மந்திரி பிரதானிகளை நோக்கி, நீங்கள் முன்போலவே இந்நாட்டு நிர்வாகத்தை திறம்பட நடத்தி வாருங்கள் என்று உத்தரவிட்டான். பிறகு அந்நகரில் தக்க நாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த பிள்ளையார் கோயிலுக்கு பீமராஜன் சென்று வணங்கி துதித்து வேதாகம விதிப்படி பூஜைகளையும் சிறப்பாகச் செய்தான். அனைத்தும் கணபதியின் திவ்ய உருவமே என்று மனதில் கருதி ஏகாட்சர மந்திரத்தை இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருந்தான். அவனுடைய பக்தியை கண்டு கணேசர் கருணை கூர்ந்து அவனது விடியெதிரே தோன்றி நின்றார். பீமராஜன் அப்பெருமானின் திருவடிகளில் விழுந்து வணங்கி எழுந்து அவரை பலவாறாகவும் போற்றி துதித்து, கருணை கடலே, தங்களுடைய திருவடி கமலங்களில் எனக்கு நிரந்தர பக்தியையும் என் வம்சம் விளங்க ஒரு நல்ல மகனையும் கடைசியில் எனக்கு முக்தியையும் தந்தரல வேண்டும் என்று பிரார்த்தித்தான். பக்தனே, நீ விரும்பி கேட்ட வரங்கள் மனமு வந்து தந்தேன். நீ மனமுறை நிறைவுடன் உன் அரண்மனைக்கு திரும்பி செல் என்று விநாயகர் கூறி அருளி தம் உருவத்தை மறைத்து கொண்டார். அதன் பிறகு பீமராஜன் பத்தினியான சாருஹாசினியை கருத்தரித்து உரிய காலத்தில் ஆண் குழந்தை ஒன்றை பெற்றாள். அரசன் ஆனந்த பூரிப்போடு தன் மகனுடைய பிறப்பை முன்னிட்டு செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் முறைப்படி விமர்சையாக நடத்தி வைத்து அகமகிழ்ந்தான். அக்குழந்தை உருக்கு பொன்னைப் போல ஒளி வீசி பிரகாசிக்கும் உருவத்தை பெற்றிருந்ததனால் சான்றோர்களின் விருப்பப்படி பிள்ளைக்கு ருக்குமாங்குதன் என்று பீமராஜன் பெயர் சூட்டினான். குழந்தை ருக்குமாந்தன் சிறுபிள்ளை பிராயத்தை அடைந்ததும் கல்வி பயில்வதற்காக அவனை கபில முனிவரின் ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்தான். அன்று முதல் ருக்குமாங்குதன் கபில முனிவரின் பாதங்களுக்கு தொண்டு செய்து வணங்கி அதன் பலனாக சகல கலைகளிலும் வெல்லவனாக விளங்கினான். அதை கண்டதும் அவனது தந்தை மகிழ்ச்சி அடைந்து விநாயகப் பெருமானுடைய ஏகாட்சர மந்திரத்தை அவனுக்கு உபதேசம் செய்து அதை அனுஷ்டிக்கும் முறைகளையும் எடுத்துச் சொன்னான். ருக்குமாங்குதனும் அம்மந்திரத்தை ஜெபித்து விநாயகமூர்த்தி இடத்தில் தனது தந்தையை காட்டிலும் அதிக பக்தி செலுத்தி எந்நேரமும் அவரை வணங்கி துதித்து கொண்டிருந்தான். ருக்குமாங்குதனுக்கு முடிசூட்டு விழா. சகல விதங்களிலும் திறமையோடு விளங்கும் குமாரன் ருக்குமாங்குதனுக்கு முடிசூட்ட பீமராஜன் நினைத்து கணித சாஸ்திரிகளை கூப்பிட்டு பட்டாபிஷத்துக்குரிய நாளை தேர்ந்தெடுத்தான். தன் குலகுருவை கொண்டு இடம்பொருள் முதலானவற்றை குறித்து வாங்கி கைதேர்ந்த சிற்பிகளை கொண்டு பூஜா மண்டபம், அலங்கார மண்டபம், நவரத்தின சிம்மாசனம் முதலியவற்றை எல்லாம் உருவாக்கினான். பிறகு நன்னாளில் ராஜகுமாரன் ருக்குமாங்குதனுக்கு அதிக கோலாகலத்தோடும் குதூகலத்தோடும் ராஜ பட்டாபிஷேக விழா நடந்தேறச் செய்தான். முனிபத்தினியின் மோகமும் மன்னவன் பெற்ற சாபமும். ருக்குமாங்குத மன்னன் தன் தந்தை உபதேசித்த ஏகாட்சர மந்திரத்தை இடைவிடாமல் ஜபம் செய்து விநாயகப் பெருமானின் பாதார விந்தங்களில் அளவிறந்த பக்தி வைத்து எந்நேரமும் அவரை பூஜை செய்து வாழ்ந்து வந்தான். தனக்கு எதிர்ப்பட்ட சத்துருக்களை எல்லாம் வெற்றி வாகை சூடி செங்கோல் முறை வலுவாமல் சகல ஜீவராசிகளுக்கும் இன்பம் உண்டாகும்படியாக அவன் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தான். அவனுடைய கீர்த்தி 8 திக்கு திசைகளிலும் பரவியது. இப்படி இருந்து வரும் காலத்தில் ஒரு நாள் ருக்குமாங்குதனின் அரசவைக்கு அந்நாட்டு மக்கள் சிலர் வந்து வணங்கி, மன்னா பெருமானே, காட்டில் உள்ள துஷ்ட மிருகங்கள் கூட்டம் கூட்டமாக திரண்டு வந்து நாட்டு பயிர்களை எல்லாம் அழித்து நாசம் செய்கின்றன என்று முறையிட்டார்கள். ருக்குமாங்குத மன்னன் அதை கேட்டு மனமிறங்கி விலங்குகளை வேட்டையாடுவதற்காக பல பட வீரர்கள் புடைசூட காட்டை நோக்கி புறப்பட்டான். எல்லோருமாக வனத்திலே நுழைந்து கண்களுக்கு தட்டுப்பட்ட சிங்கம், புலி, யானை, கரடி முதலிய கொடிய மிருகங்களை எல்லாம் கொன்று குவித்தார்கள். பிறகு அரசனை ருக்குமாங்குதன் எவ்வித துணையுமின்றி தன்னந்தனியாக வேட்டையாட பிரிந்து சென்று அடர்ந்த வனத்தை
ஊடுருவி துஷ்ட மிருகங்கள் பலவற்றை வேட்டையாடி கொன்றான். அதனால் அவனுக்கு களைப்பும் அடக்க முடியாத துக்கமும் தாகமும் ஏற்பட்டது. தாகத்தை தணித்துக் கொள்வதற்காக நல்ல தண்ணீரை தேடி அவன் செல்லும்போது அங்கே முனிவரின் ஆசிரமம் ஒன்றை கண்டான். அந்த ஆசிரமத்தில் கவி மகா முனிவர் என்பவர் தம் பத்னியாகிய முகுந்த என்பவர்களுடன் வசித்து வந்தார். அங்கு பேரளவோடும் இளமையின் மதமதப்போடும் குதூகலத்தோடும் தனியாக குழாவிக் கொண்டிருந்த ரிஷி பத்னியான முகுந்தையை ருக்குமானந்தன் சந்தித்து, அம்மா, நான் காட்டில் துஷ்ட மிருகங்களை வேட்டையாடி வந்ததால் இப்போது எனக்கு அடக்கொணாத தாகமாக இருக்கிறது. என் தாகத்தை தணிப்பதற்கு தண்ணீர் தந்து உதவ வேண்டும் என்று மிகுந்த பண்போடு கேட்டான். தன்னிடம் தாகத்திற்கு நீர் கேட்டு நிற்கும் இளவரசன் ருக்குமாங்குதனை முனிவரின் பத்னி முகுந்த ஏறிட்டு நோக்கினாள். ருக்குமாங்குதன் அழகுருவமும் ஆண்மை பொழிவும் அமங்கியின் மனதை கவர்ந்தன. அதனால் முகுந்தை மதமயங்கி முகதாபம் கொண்டு காம இச்சையை அடக்க விரும்பாமலும் தத்தளித்தாள். தன்னிடம் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டு வந்திருக்கும் ருக்குமாங்குதனை மிக உடல் சோர்ந்திருக்கின்றான் என்பதனையும் பொருட்படுத்தாமல் அந்த கணமே அவனோடு கூடி மகிழ்ந்து விட வேண்டும் என்று தன் மோகதாபத்தையே பெரிதாக மதித்து அதை அரசனுக்கு வாய்விட்டு சொல்லவன் துணிந்து விட்டாள். அச்சமயம் அவன் கணவரான கவிமாமுனிவர் தம் சீஷருடன் வெளியே சென்றிருந்ததால் அந்த இடத்தில் முகுந்தை மட்டும்தான் தனியே இருந்தாள். அந்த தனிமையான சூழ்நிலையை ருக்குமாங்குதனின் அதி அற்புத அழகையும் ஆண்மை சரிந்த உடல் பாகமும் சேர்ந்த அவன் மனதில் அடக்க முடியாத விரகதாபத்தை அதிகரிக்கச் செய்து அந்த மோகதாபத்தை தீர்த்து கொள்ளவும் தீர்மானித்து விட்டாள். அதனால் அவள் தன் உள்ளத்தின் ஆசைகளை ருக்குமாங்குதனின் கொட்டலானாள். அலங்காரமான ஆண்அழகனே, புவியாடும் பூமானே, உன்னைப்போல் கட்டழகு வாய்ந்த ஆண் மக்கள் இந்த பூலோகத்தில் மட்டுமல்ல தேவலோகத்திலும் காண முடியாது. தேஜஸ் பொங்கிய பொலிவரும் உன் உடலின் சகல லட்சணங்களும் நிறைந்திருப்பதை காணும் போது எந்த இளம் பெண்ணின் இதயத்தை தான் நிகழ்ந்து முகத்தால் உருக்காது. உன் ஆணழகை பார்த்து பார்த்து என் உள்ளம் உவகையால் விம்முகிறது, என் உடல் தாபத்தால் சோறுகிறது. ஒரு பெண் ஒரு ஆடவனை கண்டு மயங்கி அவனை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு மோகத்தாபத்தினால் தத்தளிப்பாயானால் உடனே அந்த ஆடவனோடு கூடி மகிழ்ந்தாளன்றி அந்த ஆசை தீருமா? பாற்கடலில் தோன்றிய தேவமதை உண்டால் உயிர் பிழைப்பதைப் போல உன்னை கூடினால்தான் என் உயிர் பிழைக்கும். உன் பேரழகினாலும் ஆண்மை சரிவினாலும் எனக்கு இப்போது உண்டாகியிருக்கும் விரகதாபத்தின் மோகத்திலானது என் இரு தனங்களும் அழுந்தி குலையும்படி முன்னிறை தோள்களை கட்டி தழுவி அணைத்தாளன்றி தீராது என்று நெஞ்சுருக்க கெஞ்சியும் கொஞ்சியும் கூறினாள். முனிபத்தினியான முகுந்தை அது மட்டுமா, தன் மேலாடைய நழுவி விட கூந்தல் அவிழ்ந்து தொங்க முத்தாரங்கள் கட்டவிழ்ந்து சிதற கைவளையல்கள் நழுவி விட இம்மாதிரியான மோக வெற்றியூட்டும் அமைக்கு அலங்கோலத்தோடு ருக்குமாங்குதனுக்கு எதிரில் ஆசையோடு நின்றாள். அமித மகாலட்சுமியும் கண்டு வணங்கும்படியான பேரழகு வாய்ந்த முகுந்தை தானே வலிய வந்து ருக்குமாங்குதனுடைய கூடி மகிழ வேண்டும் என்று கெஞ்சி கேட்டும் ருக்குமாங்குதன் அதற்கு சிறிதும் மனமிறங்காமல் அவளை நோக்கி, தாய்க்கு சமமான ரிஷிபத்தினியே, நீர் உன்னதமான பிராமண குலத்திற்கு பிறந்தவன், அறநறையில் நின்று தர்ம வழியிலே உலகை சுழறச் செய்ய வேண்டியவன். மேலும் நானோ சதா சர்வகாலமும் கணேச பெருமானை வணங்கி வழிபட்டு வரும் பக்தன். என் உள்ளம் எச்சமயத்திலும் எந்த நிலையிலும் பிறன் மகளிரை கூடி மகிழ வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. சிறிது நேரம் கூடினாலும் அதுவே பெரும் சுகமளிக்கும் என்று தவிர பிற ஆடவரோடு அதிக நேரம் கூடி உறவாட முயன்றாலும் அது அதிக பயத்தை விளைவிக்குமே தவிர உண்மையான இன்பச் சுவையை அளிக்க முடியுமா? மேலும் முன்னை போன்ற பெண்மணிகள் தங்கள் புருஷர்களை தவிர பிற ஆடவரை மனதால் நினைத்து பார்ப்பதே மகாபாவம். அதனால் அவர்களுக்கு எந்தவித சுகமும் உண்டாகாது. மேலும் இப்பிறவியின் சொல்ல முடியாத அளவுக்கு ஏராளமான துயரங்களை அடைந்து மறுபிறவியிலும் கணக்கில்லாத நரக வேதனைகளில் ஆழ்ந்து வருவதை தவிர வேறு என்ன பலன்தான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடும்? செத்த பிறகல்லவா நரக வேதனைகள் அனுபவிக்கப் போகிறோம். அதுக்கு இப்போது கிடைக்கும் இன்பத்தை நான் விடுவானேன் என்று ஒருவேளை நீ நினைக்கலாம்.
நீ அடைய விரும்பும் நெறிகட்ட செய்யால் இந்த பிறவியிலேயே உனக்கு எனக்கும் பழிச்சொல் ஏற்படுவதை தவிர உன் புருஷரின் பெருமைகளை களங்கம் உண்டாக்கிவிடும். ஆனால் இனியாவது உன் மனதை கட்டுப்படுத்தி உன் சரீரத்தில் பொங்கி பெருகியிருக்கும் காம இச்சையை இக்கணமே நீக்கி விடுவதுதான் நல்லது என்று இதமாக பரிவோடு எடுத்துச் சொன்னாள். அவைகளை கேட்ட முகுந்தை முன்னிலும் அதிகமாக மோகவசப்பட்டு, ஆகா, இந்த கட்டழகனின் இருதயம் சிறிது நெகிழாமல் கருங்கல் போல் இருக்கிறது, அத்தோடு மன உறுதியுடன் வார்த்தைகள் பேசுகிறானே என்று வருந்தினாள். பிறகு அவள் சட்டென்று ருக்குமாங்குதனின் கையை இழுத்து பிடித்து கொண்டு, பிரியனே, பெண்மணிகளுக்கு இந்த திரேதாயுகத்திலும் தாங்களே விரும்பி விரைவில் சென்று ஆடவர்களுடன் மகளும்படியான சுதந்திரத்தையும் உரிமையையும் பிரம்மதேவர் தந்திருக்கிறார். அதன்படியே ஒரு கணவனை உடைய மனைவியானவள் மற்றொரு ஆடவனோடும் கூடி கழித்திருக்க வேண்டும் என்று இச்சப்பட்டால் அதில் அவளுக்கு என்ன பாவம்தான் வந்துவிடும். அந்த யுகதர்மத்திற்கு மாறாக நீயாக விரைவில் வந்து என்னோடு கூடி சங்கமம் செய்ய இச்சித்தால் பழிபாவங்களை பற்றி யோசிக்க வேண்டுமே தவிர நானே வெளியே வந்து இச்சிக்கும் போது உனக்கு எந்தவித பழிபாவமும் நேரிட்டு விட்டாது. ஆகையால் என் மனதில் கொழுந்து விட்டு எரிகிற ஆசக்திக்கு இனியும் நீ ஏதாவது தடை சொல்லி என்னை கூடி இன்புறுவாமல் போக முயன்றால் நீ வெந்து சாம்பலாகும்படி உன்னை எரித்து விடுவேன். அல்லது உன் ஆண்மை பொலிவின் அழகை எல்லாம் குறைத்து உன்னை அவலட்சணமாகி நீ நாடுகளை நகரை விட்டு காட்டில் மிருகங்களுடன் திரியும்படி சபித்து விடுவேன். இதை நன்றாக யோசித்துப்பார் என்று முனிபத்தினி கூறிவிட்டு சட்டென்று ருக்குமாங்குதலின் மார்பு மீது சாய்ந்து விழுந்து அவனை தன் இரு கைகளாலும் முருக கட்டி தழுவி கொண்டாள். உடனே அரசன் ருக்குமாங்குதன் திடுக்கிட்டு பயந்து, ஆகா, இந்த பெண்ணின் போக்கு நன்று நன்று என்று ஏளனம் செய்து சிரித்து முகுந்தையை தன் இரு கைகளாலும் பிடித்து விலக்கி உதறி அவள் தரையில் போய் விழும்படி தள்ளிவிட்டான். அதனால் மோகாவோ வேஷம் கொண்ட முகுந்தை பூமியில் பொத்தென்று விழுந்தாள். அவனை ருக்குமாங்குதன் அருவருப்போடு நோக்கி, துஷ்டியே, முகத்தால் கண்ணிழந்தவளே, மழை திறந்த வெள்ளமும் ஏதாவது ஒரு அணைக்கு அடங்கி கட்டுப்படும். நெருப்பு, பாம்பு முதலான தீய பிராணிகளும் ஏதாவது ஒரு தலைக்கு பயந்து அடங்கும். ஆனால் பாவியர் உள்ளமோ பள்ளத்தில் பாயும் போக தண்ணீரின் வேகத்திற்கு சமம் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அதனால் நீ முகத்துக்கு மதி இழந்து பலாத்காரமான இந்த துர்ச்செயலுக்கு சிறிதும் கூசாமல் துணிந்து விட்டாயே. நீ இப்படிப்பட்ட பெண் என்பதை முன்பே நான் அறிந்திருந்தால் இந்த பக்கம் வரவே துணிந்திருக்க மாட்டேன். மாமுனிவரின் பத்தினி என்று உன்னை பெரிதும் மதித்து உன்னிடம் தாகத்துக்கு தண்ணீர் கேட்டு வந்தேன். ஆனால் நீயோ என்னை நரகத்தில் தள்ளும்படியான பாதகம் புரிய துணிந்து விட்டாய். உன் நாணத்தையும் மறந்து என்னையும் ஆசையால் அழிக்கவும் முயன்று விட்டாய். நீ முனிபத்தினியாக இருப்பதால் பிழைத்தாய். இல்லை என்றால் இந்நேரம் உன்னை என் வாளால் வெட்டி கொன்றிருப்பேன். ரிஷிபத்தினி என்பதாலும் பெண் கத்திக்கு பயந்தும் உன்னை சும்மா உயிரோடு விடுவேன். காம வரியால் அறிவிழந்த உன் உருவத்தை பார்ப்பதே பாவம் பாவம் என்று கூறிவிட்டு ருக்குமாங்குதன் வெறுப்போடும் மனக்காப்போடும் அங்கிருந்து திரும்பி நடந்தான். அவனை முகுந்தை முறைத்து பார்த்தாள். தன்னுடைய 2 இளமை பொங்கி வடியும் அழகிய வடிவினை கண்டும் வலிய கட்டி அணைத்தும் அவன் தன் இச்சைக்கு உட்படாமல் செல்வதை அவளுக்கு ஆத்திரத்தை பெண்மடங்காக பொங்கச் செய்து விட்டன. ஏய் அரசனே, என் மனதை சலனப்படுத்தி என் கற்பு முறைப்படி கற்பு குலையும்படி இங்கு வந்தாய். அப்படி வந்தவன் எனக்கு ஒரு இன்பமும் கொடுக்காமல் போகிறாய். அதனால் நான் உனக்கு சாபமிடுகிறேன். எனக்கு உபயோகிக்கப்படாத உன் அழகுடன் உருக்குலையும்படியாக உன் சரீரம் அங்கும் குஷ்டரோகம் பிடிக்கட்டும் என்று முகுந்தை சாபமிட்டாள். அதை கேட்டதும் ருக்குமாங்குத மன்னன் திகைத்தான். அந்த மோகாந்தகாரியின் ஆசை நிறைவேறாத ஆத்திரத்தோடு இருக்கிறாளாகியால் சாப விமோசனம் கேட்டாலும் சொல்ல மாட்டாள் என்றும் நீ மறுபடியும் அவள் முகத்தை பார்க்கவே கூடாதென்றும் ருக்குமாங்குதன் நினைத்து திரும்பி பாராமலே விரண்டு போய்விட்டான்.
முனிபத்தினியிட்ட சாபம் உடனே பறிக்க தொடங்கிவிட்டது. ருக்குமாங்குதனின் மெனப்பால் உடலெங்கும் வெண்குஷ்டம் பரவி அதனால் அவனுடைய தேகப்பொலிவும் மெனப்பும் நீங்கி அதிவிகாரமாக மாறிவிட்டது. அதனால் அவன் அளவு கடந்த துயரமடைந்தவனாக சகல விக்கினங்களையும் போக்கவல்ல விநாயகமூர்த்தியை நினைத்து, விநாயகப் பெருமானே, நான் உமக்கு செய்யும் திருத்தொண்டில் மனமறிந்து எந்தவித குற்றங்களும் செய்ததில்லையே. அப்படியே நான் என்னையும் அறியாமல் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அவைகளை பொறுத்தள்ள வேண்டுமல்லவா? நல்ல அன்பர்கள் காத்து தீயவர்களை தண்டிப்பது, உம்மை திருமறையெல்லாம் போற்றுவது உண்மையல்லவா? அந்த ரிஷிபத்தினி என்மேல் கொண்ட தகாத மோகத்தை நான் மறுத்துவிட்டு வந்தது நியாயமாக இருக்க, அக்கொடிய விட்ட கடுமையான சாபத்தினால் எனக்கு இத்தகைய கொடுநோய் வரலாமா? தேவர்களிடம் பார்த்து நாணக்கூடிய என் பெயரளவெல்லாம் அழிந்து பெற்ற தாயாரும் அறுவருக்கும் புறக்கணிக்கக்கூடிய இந்த குஷ்ட நோய் உண்டாகிவிட்டது. இனி இந்த அருவருப்பான உடலோடு என் தலைநகரத்தை நான் பார்ப்பது வாழ்வது அரசாள்வதை விட இந்த வனத்திலேயே நான் செத்தெழுந்து விடுவதுதான் நல்லது. இப்படி பலவாறாகவும் எண்ணி துயரமடைந்த ருக்குமாங்குதன் அக்காட்டிலேயே ஒரு ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்து களைப்பார முயன்றான். அச்சமயத்தில் அரசனுடன் வேட்டைக்கு வந்திருந்த வீர பிரதானிகள் எல்லாம் தங்கள் மன்னரை எங்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியாமல் மீண்டும் நகரத்திற்கே திரும்பி சென்று விட்டார்கள். அச்சமயம் ருக்குமாங்குதன் ராஜனின் கோர வியாதியை பொறுக்காதவனைப் போல கதிரவன் மேற்கு திசையில் தன் பொன்னொழி கதிர்களை மறைத்து கொண்டான். உடனே நோயை மறைப்பது போல அந்த ஆரண்யம் முழுவதும் இருள் சூழ்ந்து குவிந்தது. ருக்குமாங்குதனுக்கு பசி, தாகம், களைப்பு என்றும் இன்னும் 3 துன்பங்களும் சேர்ந்து வந்து வாட்டி வதைக்கத் தொடங்கின. திங்களணி சடை பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திர முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவி வரப்பின் அடியோனாதி சகலர் முக்கதும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்பு வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரி மட மடை உடுத்து வளரும் அன்றே.